இந்த முழு கோழித்தோடைய எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கோழித்தோடைக்கே கீத்து போட்டுக்கலாம். கோழித்தோடைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, முட்டை அடிச்சு ஊற்றிக்கலாம். கோழித்தோடை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். சுத்தமான கடலை எண்ணெய், நல்லா சூப்பராக இருக்குதுப்பா. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.